Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவசங்கரியின் ஓவர்டோஸ் அத்தியாயம் 7. அலாரம் அடிக்க துவங்கிய உடனே மனோகர் விழித்து கொண்டு விட்டான். சத்தத்தை நிறுத்திவிட்டு குளியல் அறைக்கு சென்று பல் தேய்த்து குளித்தான். சுத்தமான வேட்டி, ஷர்ட்டை அணிந்து ஈரத்தலையை வாரினான். கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை பார்க்கையில் குளிச்ச கையோடு முருகனை நினைச்சு துளி விபூதியை பூசிக்கையா நிம்மதி தன்னால் வரும் என்று 4-5 நாட்கள் முன் கரிசனத்துடன் அம்மா சொன்னது நினைவுக்கு வர உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பாமல் பூஜை அறைக்கு சென்றான். விபூதி வைத்திருக்கும் டப்பாவை விளக்கை போட்டு எடுத்து ஆள்காட்டி விரலால் கொஞ்சம் எடுத்து பூசிக்கொண்டான். விளக்கை அணைத்து வாசல் கதவை திறந்து வெளியில் வந்து மீண்டும் கதவை இழுத்து சாத்தியபின் படிகளில் இறங்கி தெருவில் வேகமாக நடந்தான். விடிகாலை 5 மணி. சாம்பல் போர்வை பூத்த வானம், வெங்கல ஜோதியாய் பளிச்சிட்ட ஒற்றை நட்சத்திரம். 4வது வீட்டு வாசலில் குரல் எடுத்து கூவியது சேவல். மாடுகளை ஓட்டிக்கொண்டு வியாபாரத்தை கவனிக்க நடக்கும் பால்காரன். மாடுகளின் கழுத்து மணி நங் டங் என்று குரல் கொடுத்து அந்த காலை போதுக்கு கட்டியம் கூறி வரவேற்கிற மாதிரி மனோகருக்கு தோன்றியது. கடைசி வீட்டு வாசலில் லட்சணமாய் கோலத்தை போட்டு வாசல் விளக்கை மங்களமாய் ஏற்றி அதற்குள் வைத்திருந்தார்கள். காலை வீசி போட்டு நடக்கையில் உறக்கம் கலைந்து அழும் குழந்தையின் சினுங்கள், சளப் சளப்பென்று வாசல் தெளிக்கும் ஓசை, ட்ரூய் ஹேய் ட்ரூய் என்று நாக்கை சுழற்றி பால்காரன் எழுப்பும் துவனி, சர் என்று சைக்கிளில் வேகமாய் பேப்பர்கார பையன் தாண்டும் சப்தம் என்று நானாவித ஒலிகள் காதில் விழ மூச்சை நீளமாக இழுத்து பார்வையை சுழற்றின போது நாளுக்கு நாள் தன் நிம்மதியும் சந்தோஷமும் கூடி வருவதை மனோகரால் உணர முடிந்தது. திருச்சிக்கு வந்துவிட்ட இந்த சில மாதங்களில் தன் வாழ்க்கை வெகுவாக நிதானப்பட்டு விட்டது. அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. பெங்களூர் வாழ்க்கைக்கும் இதற்கு தான் எத்தனை வித்தியாசம். உறங்கி எழுந்தால் ஆஃபீஸ், நண்பர்கள், பார்ட்டி என்று பொழுது பறந்துவிட முக்கியமாக செய்ய வேண்டும் என்ற காரியத்தை கூட செய்ய முடியாமல் நாள் முடிந்துவிடும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. நேரத்துக்கு மனோகர் அடிமை இல்லை. அவனுக்கு கட்டுப்பாடு. பொழுது சுருட்டி கொண்டு கிடக்கிறது. வேண்டாத பேச்சுவார்த்தைகள், சகவாசம் என்று எதுவும் இல்லாததால் அமைதியாக சிந்தித்து தேவையான காரியங்களை செய்ய முடிகிறது. முன்பெல்லாம் 7 மணிக்கு முன் அவன் எழுந்து விட்டால் அது அதிசயம். முதல் நாள் குடித்து விட்டிருந்த ட்ரிங்க் தலையிலேயே தங்கி எதையும் ஒழுங்காய் செய்ய விடாமல் ஹேங் ஓவர் தந்திருக்கும் என்பதால் குளித்து பேப்பர் படித்து தயாராகி ஆஃபீஸுக்கு கிளம்புவதற்குள் மணி 8:30 என்று கடிகாரம் தெரிவிக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை, வேண்டாத பேச்சு நிறைய. மாலையில் கிளப் அல்லது நண்பர்கள் வீட்டில் குடி, மீண்டும் பேச்சு, இல்லை வம்பு. இதுதானே அவன் இத்தனை வருஷங்களாய் வாழ்ந்த வாழ்க்கை. நின்று நிதானித்து தனக்கென்று ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி கொள்ள முடியாதபடி நாகரிக சூழலில் சிக்கி அந்த வேகத்துக்கு நீந்த முடியாமல் அதன் இஷ்டத்துக்கே இழுக்கப்பட்டு சென்றது தானே உண்மை. எத்தனை போலியான வாழ்க்கை, அத்தனையும் வேஷம். அந்த நண்பர்கள், அந்த சூழ்நிலை, ஏன் அந்த மனைவியும் அவளோடு வாழ்ந்து 5 வருடங்களும் கூடத்தான் போலியானவை, அசத்தியமானவை. யார் செய்த புண்ணியமோ அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒதுங்கிவிட்டன. பிடித்திருந்த கிரகணம் விலகுகிற மாதிரி தன் நிம்மதி இல்லாத அந்த நாட்களையும் அமைதியாக வாழும் இன்றைய பொழுதையும் ஒன்றாக மனசில் நிறுத்தி பார்க்கையில், நானா இப்படி மாறிவிட்டேனா, இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற வியப்பு எழுந்தது. கூடவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. பாலத்தில் ஏறி கஜானா சாலையில் நடந்து ஒரு சுற்றிவிட்டு வீட்டை அடைவதற்குள் கிழக்கில் வானம் சிவந்து சூரியன் தகதகக்கும் பந்தாய் வெளிப்படத் தொடங்கிவிட்டான். அம்மா நீட்டிய காஃபியை அருந்திவிட்டு மனோகர் வராந்தாவில் பேப்பருடன் உட்கார்ந்து கொண்டான். உள்ளே அம்மா, எழுந்திரு சுதா, விடிஞ்சிருச்சு என்று பெண்ணை எழுப்புவது கேட்டது. இன்னும் 10 நிமிஷங்களில் சுதா பால் விளக்கி முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு வந்து கணீரென்று சீதக்கலை செந்தாமரை பூம்பாத என்ற விநாயகர் அகவலை பாடத் துவங்கி விடுவாள். இதுதான் அம்மாவின் வளர்ப்பு முறை. குழந்தைகள் விடிந்த பிறகு தூங்கினால் குடும்பத்துக்கு ஆகாது. காலையில் எழுந்து நெற்றிக்கு இட்டுக்கொண்டு முருகனை வணங்கி ஸ்லோகங்கள் சொல்ல சகல சௌபாகியங்களும் வீடு தேடி வரும். எழுந்ததும் காஃபி அது இது என்று கண்டபடி குடித்து வயிற்றை கெடுத்துக் கொள்வது தவறு. பழையது அல்லது ராகி கஞ்சி குடித்தால் உடம்புக்கு நல்லது, பசியும் எடுக்காது. இப்படி எதையாவது அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பதில் இது நாள் தெரியாத பல விவரங்களை மனோகராலும் அறிந்து கொள்ள முடிந்தது. ஏமா, என்னை இத்தனை கண்டிப்போடு நீங்கள் வளர்க்கல, இவ்வளோ அழகாக இப்போ சுதாவை வளர்க்குற நீங்கள் எப்படி ஏன் இஷ்டப்படி இருக்க சம்மதிச்சிங்க என்று ஒரு தரம் அவன் கேட்டபோது என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் ருக்மணி விழித்தாள். பின் யோசித்து பேசினாள். நீ சின்ன வயசுலேருந்தே அப்பா பிள்ளையாக இருந்தேன் மனோ. நான் ஏதாச்சும் சொல்ல வந்தால் போம்மான்னு போயிடுவேன். ஹைஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்தே நீ ஹாஸ்டலில் தங்கிட்டதால் லீவுக்கு வர்ற பிள்ளைய கண்டிக்க எனக்கும் மனசு வராது. அப்புறம் நீ பெரியவனாயிட்ட, உனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிக்கிட்டு நாம் இனிமேல் வாய் திறந்து எதனாச்சும் சொன்னால் இருக்கிற துளி பந்தமும் விட்டு போயிடுமேன்னு பயம் துணிச்சலாக பேச முடியாமல் செய்திடுச்சு. அம்மா வெளிப்படையாக பேச இவள் மனசின்
எத்தனை ஏக்கங்களை சின்ன வயசில் அடியோடு பொசுக்கி இருப்போம் என்ற குற்ற உணர்வுக்கு ஆளாக அதை ஈடு செய்கிற மாதிரி போனதை விடுங்கம்மா, பேத்தியை உங்கள் மனம் போல் வளங்க. அப்படியே நானும் ஏதாவது தப்பாக நடந்துக்கிறேன்னு தோணுச்சுன்னா கண்டிக்க தயங்காதீங்க. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து சீரழிஞ்சது போதும், இனியாவது நிம்மதியாக நான் இருக்கணும் என்று அவரிடம் கூறவும் செய்தான். அம்மா சொல்படி வாழ்வதில் சுலபமாய் நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருந்தான் மனோகருக்கு தோன்றியது. பெங்களூரை விட்டு வந்த புதிதில் நிர்மலா பேரை சொன்னாலே மனம் பொசுங்கி போகும். வலி வலி என்று துடித்து அட்டகாசம் பண்ணும். கைவிரல்கள் நடுங்கும். மார்புக்குள் இருதயம் படபடவென்று அடித்துக்கொள்ளும். இப்போது அப்படி இல்லை, நிச்சயமாக இல்லை. நிர்மலாவோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ஏக்கம் எழுவதில்லை. அவள் இன்னொருவனோடு ஓடிப்போனதை எண்ணுகையில் ஆத்திரம் கொப்பளிப்பதில்லை. என்னை ஏமாற்றி விட்டாலே, அவளை என்னமாய் வைத்துக் கொண்டிருந்தேன் என்ற புலம்பல்கள் எல்லாம் அடியோடு வருவதில்லை. போகட்டும், யாரோடு யார் வேணுமானாலும் போகட்டும். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் தலைவிதி என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. அவள் போனது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான். இல்லாவிட்டால் அம்மா பெண்ணோடு இத்தனை நிம்மதியாக நான் வாழ முடியுமா? வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து ஒழுக்கம், கட்டுப்பாடு இவை தரும் சந்தோஷத்தை உணர்ந்திருக்க முடியுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நிர்மலா என்னை விட்டு பிரிந்தது என் நன்மைதான். தனக்குத்தானே குருட்டு யோசனை பண்ணி தெளிந்து விட்டதாக எண்ணிக்கொண்டதால் தன்னை, தன் சூழ்நிலையை, பழக்க வழக்கங்களை தலைகுப்புற மாற்றிக்கொள்வது மனோகருக்கு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கவில்லை. இது நாள் வரை வாழ்க்கையை அலைக்கழித்தது குடிப்பழக்கம்தானே என்ற வெறுப்பில் முதலில் அதை அடியோடு வெறுத்து ஒதுக்கினான். பின் அம்மாவிடம் சொல்லிவிட்டதற்காக சிகரெட்டை விட்டான். மாதத்தில் கண்டிப்பாய் 4-5 சினிமாக்களாவது சொல்வது என்றிருந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டான். பத்திரிகைகள், சினிமா மனசை கெடுக்கும் என்ற அம்மா சொன்னதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள முயற்சித்தான். நம்ம பக்கத்து பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தை வேணும்னா கான்வென்ட் படிப்பு வேணாம் என்ற அம்மாவின் கருத்தை ஆதரித்து மகளில் அருகே இருந்த தமிழ் மீடியம் பள்ளியில் சேர்த்தான். தன்னை பொறுத்தவரையில் கூட ஆங்கிலத்தில் பேசுவது, மேல்நாட்டு பழக்க வழக்கங்களை அனுசரிப்பது முதலியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டான். மொத்தத்தில் திருச்சிக்கு வந்துவிட்ட பிறகு 6 மாதத்தில் நிர்மலாவோடு வாழ்ந்த வாழ்க்கையின் சாயல் கூட வேண்டாம் என்ற வைராக்கியம் பூண்டு விட்டது போல ஆள் ரொம்பத்தான் மாறிப்போனான். ஆசனம் சரியா இல்லை சுதா, காலம் நடக்காத, மூச்சை கஷ்டப்பட்டு விடுற மாதிரி தோணுதே, ஈஸியாக இழுத்துடு, கழுத்தை ரொம்ப விரப்பாக வச்சுருக்க, தசைகளை தளர்த்திக்க. அப்படித்தான். மகள் ஆசனம் செய்வதை கிட்ட நின்று கண்காணித்து கொண்டிருந்த மனோகர் கந்தரன் ஊதியும் கையுமாக கூடத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்த அம்மாவின் முகத்தில் லேசான களிப்பை கவனித்து புன்னகைத்தார். பெண் குழந்தைக்கு பஜாமா சட்டையை மாட்டி அன்றாடம் காலையில் யோகாசனம் கற்றுத் தருகிறேன் என்று தான் முனைந்ததில் அம்மாவுக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை என்பது மனோகருக்கு தெரியும். நீ ஆம்பளை ஆசனம் போடுறது சரி, இவளுக்கு எதுக்கு யோகாசனம் பிராணாயாமமோ, பொம்பளைக்கு இதெல்லாம் அவசியமா? வழக்கமாக அம்மா எது சொன்னாலும் சரி என்று இருக்கும் மனோகர் இதற்கு மட்டும் சம்மதிக்கவில்லை. மன உடம்பு கட்டுப்பாட்டுக்கு யோகாசனம் செய்கிறது ரொம்ப முக்கியமா? புத்தியை கண்டபடி அலைய விடாமல் இருக்க ஆசனங்கள் உதவும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னை எடுத்துங்களேன், யோகா செய்கிற இந்த 4-5 வருஷமாக எனக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வந்ததில்லை. 4த்துக்கும் இந்த பயிற்சி நல்லதுன்னு நினைக்கிறதால சுதாவுக்கு சொல்லித்தரேன், தடுக்காதீங்கம்மா. மனோகர் சொல்வது போல சில வருஷங்களாக இவனிடம் தோன்றியிருக்கும் தீவிர பழக்கங்களில் யோகாசனம் செய்வதும் ஒன்று. காலையில் வாக் போய்விட்டு வந்து காஃபி சாப்பிட்டு பேப்பரை படித்த பின்பு 7-8 வரை அன்றாடம் கட்டாயம் யோகாசனம் செய்வது அவனிடம் ஒரு வெறியாக போய்விட்டது என்று கூட சொல்லலாம். யோகி ஒருவர் நடத்திய வகுப்புகளுக்கு தொடர்ந்து 3 மாதங்கள் போய்விட்டு வந்தவனுக்கு அந்த உடம்பு பயிற்சியும் மூச்சு கட்டுப்பாடும் அலாதி புத்துணர்ச்சியை தருகிற மாதிரி தோன்ற வீட்டில் தினமும் தவறாமல் 1 மணி நேரத்தை அதற்காக ஒதுக்கினான். 8க்கு யோகாசனம் முடிந்து மீண்டும் குளித்தால் 1/2 மணி நேரம் பூஜை, தியானம். மனோகரை வெகுவாக தன் வயப்படுத்தி கொண்ட விஷயங்களில் யோகாவை அடுத்து பூஜை புனஸ்காரங்களுக்குத்தான் 2வது இடம் கிடைக்கும். முதலில் துளி விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள்வதில் தொடங்கிய இந்த இறைபக்தி நாளாக ஆக வளர்ந்து கோவில்களுக்கு செல்வதில், கதா காலட்சேபங்கள் கேட்பதில், புராணங்களை படிப்பதில் வந்து நின்றது. அப்புறம் இன்னும் தீவிரமாக அதில் ஈடுபடச் செய்து குரு ஒருவரை தேடிச் செல்ல வைத்து மந்திரங்களை உபதேசமாக பெற்றுக்கொள்ளவும் தூண்டியது. இப்போது என்னடா என்றால், சின்னதாக ஸ்படிகத்தில் சிவலிங்கத்தை வெள்ளித்தட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்கிறான். பூக்களால் படங்களை அலங்கரித்து சின்ன குழந்தையை குதூகலிக்கிறான். இதெல்லாம் கூட அதிசயம் இல்லை. ஆனால் நெற்றியில் சந்தனப்பொட்டோடும் கழுத்தில் துளசி மணி மாலையோடும் மனோகர் நிற்பது சகஜமாகிவிட்டது. உண்மையிலே ஒரு பெரிய மாறுதல் தான். 2 வருஷங்களாக மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு போய் வருவதிலிருந்து வீட்டில் பஜனை நடப்பது வேறு அதிகரித்து வருகிறது. வியாழன் தோறும் குருவார பஜனையும், சனிக்கிழமையானால் சத்யநாராயண பஜனையும் கட்டாயம் உண்டு. பஜனை மண்டலிகளை சேர்ந்தவர்கள் 7 மணி சுமாருக்கு மனோகர் வீட்டில் வருவார்கள். ஒருத்தர் ஸ்ருதி பெட்டி போட, ஒருவர் சப்ளாங்கட்டை
சப்ளாக்கட்டை சப்திக்க, இன்னும் ஒருவர் ஜால்ராவில் தாளம் தட்ட அமர்க்களமாக பஜனை பாடல்களை எல்லோருமாக சேர்ந்து பாடுவார்கள். கணபதி ஸ்தோத்திரத்தில் துவங்கி குரு, முருகன், அம்மன், ஈஸ்வரன், நாராயணன் என்று பாடல்கள் உண்டு. அனுமனை பற்றிய பாடல்கள் வந்து முடிய 2 மணி நேரங்களாவது ஆகும். வந்தவர்களுக்கெல்லாம் ருக்மணி நைவேத்தியம் பண்ணிய சுண்டலை விநியோகிக்க சமையல்காராமல் இருந்தாலும் பாட்டிக்கு கூடமாட அத்தனையிலும் சுதா ஒத்தாசை பண்ணுவாள். பாவாடை தாவணி அணிந்து கொண்டு அடக்கத்தோடு வளைய வரும் பெண்ணை பார்க்கையில் மனோகருக்குள் பெருமை ததும்பும். இடுப்பு துளி தெரியாமல் இறங்கி வரும் மூடும் ரவிக்கை, அழுத்த வாரி பின்னப்பட்ட பின்னல், இருந்த இடத்தை விட்டு அசையாமல் செண்டாய்ப்பு, கேட்கிற கேள்விக்கு பவ்யமாய் பதில் சொல்லும் தோரணை. எத்தனை அருமையான வளர்ப்பு இது! பாருங்கடா என் பெண்ணை, அவள் அடக்கத்தை என்று பெருமிதம் கண்களில் மிதக்க, உன் பெண் ரொம்ப சமத்து மனவர் என்று நண்பர்கள் தரும் பாராட்டை தலையை சேர்த்து ஏற்றுக்கொள்வார். பின்னே இவளை வளர்க்க இவனும் அம்மாவும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா? நிர்மலாவின் குணத்தில் தப்பித்தவரை கடுகத்தனை கூட இவளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் எத்தனை விழிப்புடன் இருந்திருக்கிறார்கள். பெண்ணுக்கு விவரம் புரிந்த நாளிலிருந்தே தாயை பற்றி பேசுவதை அவள் தவிர்க்க வேண்டும் என்பதை அவ்வப்போது உணர்த்தி கொண்டேதான் மனோகர் வந்திருக்கிறான். அம்மா எங்கப்பா என்றால் கூசாமல் செத்து போயிட்டமா என்று சொல்லிவிட்டு பேச்சை மாற்றி விடுவான். ஆனால் இன்னும் கொஞ்சம் விவரம் புரிந்த பிறகு பாட்டி மூலம் அம்மா சாகவில்லை, தங்களை விட்டு ஓடிவிட்டால் என்ற உண்மை லேசாக புரிய துவங்கிய பிறகு, அம்மா ஏப்பா நம்மளை விட்டு ஓடிட்டாங்க என்ற அப்பாவித்தனத்துடன் எல்லாரையும் போல தனக்கு அம்மா வேண்டும் என்கிற ஏக்கத்தில் கேட்டதுண்டு. அப்போது கூட பெண்ணுக்கு புரியுமா புரியாதா என்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல், என்னை பொறுத்தவரை உங்கள் அம்மா செத்து தான் போயிட்டா சுதா என்று அவன் அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்லியிருக்கிறான். ஒரே ஒரு தரம் மட்டும் அப்போது சுதாவுக்கு 10 வயது இருக்குமோ இருக்கும். எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, அம்மா வழியாக எனக்கு ஒரு மாமாவும் தாத்தாவும் இருக்காங்களாமே, எனக்கு அவங்களையும் பார்க்கணும் போல இருக்குப்பா என்று அதிசயத்திலும் அதிசயமாக அவள் பிடிவாதம் பிடித்தபோது மகள் தோளை அழுந்த பற்றி கண்களை பார்த்து பேசினான். லிசன் சுதா, உன்னையும் என்னையும் வேணாம்னு உதறிட்டு இன்னொருத்தனோட ஓடி போனவங்க உங்கள் அம்மா. முன்ன நான் சொன்ன மாதிரி என்னை பொறுத்தவரை அவள் செத்து போனவதான். அதோட அவள் அண்ணன் அப்பா அத்தனை பேரும் உறவையும் நான் அடியோடு மறந்துட்டேன். நமக்கு துரோகம் பண்ணவங்களையும் நீயும் மறந்துடணும், வெறுக்கணும். அதான் சரியான காரியம். இனி ஒரு தடவை திரும்ப அம்மா பற்றின பேச்சை நீ எடுக்கக்கூடாது, ப்ராமிஸ் எடுக்கக்கூடாது. எடுத்தால் நான் பொல்லாதவன் ஆகிடுவேன், புரிஞ்சிட்டியா என்றவன் பக்கத்திலே நின்றிருந்த அம்மாவிடமும் உங்கள்கிட்டையும் தான் சொல்கிறேன், இனிமேல் நிர்மலாவை பற்றி எந்த காரணத்தை கொண்டு இங்கே இவகிட்ட பேசாதீங்க. தேவையில்லாத விவரம் எதையாவது சொல்லி இவ குழம்பி போக காரணமாக இருக்காதீங்க. இப்போ தான் சில வருஷங்களாக நம்ம நிம்மதியாக இருக்கோம், அதை யாரும் கெடுத்துடாதீங்க என்று அதட்டலாக சொன்னான். சுதா புத்திசாலி, தந்தை முரட்டு குணம் கொண்டவர், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சாதிப்பவர். இவர் சொல்வதை கேட்காதது போல விளைவுகள் மோசமாக இருக்கும், கேட்காது போனால் விளைவுகள் மோசமாக இருக்கும். எதுவும் இவருக்கு தன் விருப்பப்படி தான் நடக்க வேண்டும், போகட்டும், இதுவும் இவர் இஷ்டப்படியே இருக்கட்டும் என்று மூச்சு விடாமல் அடங்கி போனாள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பதை போல அதற்கப்புறம் அவள் தாயை பற்றி வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்டதில்லை. இன்னுமா 5 நிமிஷம் ஆகல? சர்வாங்காசனத்தில் மகளை நிறுத்திவிட்டு என்னமோ யோசனையில் ஆழ்ந்திருந்த மனோகர் திடுக்கிட்டு திரும்பினான். கூட ஒரு நிமிஷம் நின்னா ஒன்றும் ஆகிடாது, அதுக்குள்ளே பொறுமை போயிடுச்சா? சரி இறங்க. மெதுவாக மத்தியாசனம் 2 நிமிஷமும், சவாசனம் 5 நிமிஷமும் போட்டுட்டு குளிக்கப்போம். பள்ளிக்கூடத்துக்கு நாழியிட போகிறது. 10 நிமிஷத்தில் ஆசனங்களை முடித்துக்கொண்டு அவள் வெளியில் செல்ல மனோகர் தன் பயிற்சிகளை வரிசையாக செய்தான். 8:30க்கு குளித்து பூஜையை கவனித்து, பின்னர் அன்றைக்கு சஷ்டி என்பதால் 36 முறை கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லும் பழக்கத்தின்படி வாசல் அறைக்கு வந்து உட்கார்ந்து, அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என்று வாய்விட்டு சுலோகத்தை சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 8. சுதா அஸ்ரத்தையுடன் புடவையை கொசுவி உள்பாவாடையில் சொருகினாள். மேலாக்கை இழுத்து தோளை போர்த்தி கொண்டாள். அதே சுவாரஸ்யமில்லாத தனத்துடன் தலையை வாரி பின்னினாள். பவுடர் பூசாத முகத்தில் குங்குமத்தினால் பெரிய பொட்டாக இட்டுக்கொண்டாள். கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை பார்க்கக்கூட பிடிக்காமல் புத்தகங்களையும் டிஃபன் பாக்ஸையும் எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு வந்தாள். வாசலில் ரங்கசாமி மணி ஆகிவிட்டதை குறிக்க பெல்லை அடித்து ஓசை எழுப்பினான். முன்னரை கதவிடம் நின்று ஆஃபீஸுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த அப்பாவிடம், போயிட்டு வரேன் என்றால் மெல்லிய குரலில். சாப்பிட்டாச்சா? டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா? மழைக்காலமாக இருக்குது, சாயங்காலம் லேட் பண்ணாமல் சுருக்கா வந்துடு. என்ன ரங்கசாமி ஒழுங்காக வரான்ல? சாமி இப்போ வீட்டில் இன்றைக்கி பஜனை இருக்கு, நான் போகணும், 8க்குள்ளார வந்துடுறேன், நீ எங்கேயும் போகாமல் வீட்டில் இருன. சொல்ல வேண்டியவற்றை மனோகர் சொல்லி முடிந்ததும் சுதா வாசலுக்கு வந்து காத்திருந்த சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி அமர்ந்தாள். போலாமா பாப்பா என்று கேட்டுவிட்டு ரங்கசாமி பெடலை மிதிக்க தொடங்கினான். இந்த ரங்கசாமிக்கு வயது 60க்கு குறையாது. தேடி பிடித்து வயசானவளாக பார்த்து மகள் காலேஜுக்கு போய் வரை இவனை மனோகர் அமர்த்தி இருக்கிறான். சைக்கிள் ரிக்ஷா எதுக்குப்பா, நான் பஸ்லேயே போயிட்டு வந்துடுறேன், பஸ் ஸ்டாப் வீட்டு வாசலில் இருக்கு. காலம் கெட்டு கிடக்கு, சின்ன பசங்க தாறுமாற பேசுவாங்க, முரட்டுத்தனமாக நடந்துப்பாங்க. இந்த மாதிரி வயசானவன் தான் சரி,
நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு போயிட்டு வர்றதுன்னா போ, இல்லைன்னா காலேஜ் படிப்பே வேண்டாம், பேசாமல் வீட்டோடு இருந்துரு. ஆச்சுன்னு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்றேன். அப்பா என்றைக்குமே கண்டிப்பாக இருப்பார் தான். என்றாலும் பாட்டி போய்விட்ட இந்த 2 வருஷமாய் கெடுபிடியும் கத்தலும் ரொம்பத்தான் அதிகமாகிவிட்டன. வாசலில் காரணம் இல்லாமல் நிற்காத, காய்காரனோட அப்படி என்ன பேச்சு? நேற்று கோயிலில் யாரை பார்த்து சிரிச்ச? இன்னைக்கு காலேஜ்லேருந்து திரும்ப ஏன் லேட்டு? இத்தனை மெலிச புடவை எடுக்காத. எது இது? முதல்ல தூக்கியறி. டெய்லர்கிட்ட ரவிக்க தைக்க சொன்னா நீ போடுமா? என்கிட்ட கொடுத்துருக்குறேங்க. என்ன தலைமுடி எதுக்காக இப்படி பறக்க விட்டுருக்க? என்ன தடவி பாந்தமாக பின்னிக்கா? நாளைக்கு டெஸ்ட் இருந்தால் என்ன, பஜனையில் கலந்துக்கிட்ட பிறகு படிக்க உட்காரலாம். நான் தான் படிக்கிறேன்னு பிகு பண்ணிக்காத. மணி 6 எழுந்திருக்க மனசு இல்லையா? எப்போ எழுந்து எப்போ யோகாசனம் பண்ணுறது உத்தேசம்? அதிகாரம், கண்டிப்பு, விரட்டல். இந்த அப்பாவுக்கு இவற்றை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதா? இவர் செய்வதெல்லாம் நானும் செய்தே ஆக வேண்டுமா? இவருக்கு பிடிப்பதெல்லாம் எனக்கும் பிடித்தே ஆக வேண்டுமா? எனக்கென்று ஒரு தனி விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதா? 5:30 எழுந்திருக்க வேண்டும், 6:30 மணி வரை படிப்பு, பின் யோகாசனம், குளியல், பூஜை, சாப்பாடு, உடனே கல்லூரி. மாலையில் கல்லூரி விட்டதும் அக்கடா என்று சிநேகிதிகளுடன் உட்கார்ந்து 4 வார்த்தை பேசக்கூடாது. விளையாட்டு மைதானத்தில் நின்று மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. காத்திருக்கும் ரிக்ஷாவில் ஏறி வீட்டுக்கு வந்து முகம் கழுவி டிஃபன் சாப்பிட்டு படிக்க வேண்டும். பஜனை நடக்கும் நாட்களில் அதில் பங்கு கொள்ள வேண்டும். ஹோம்ஒர்க்கை முடித்து 10க்குள் விளக்கை அணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு ஒரு உருமல். எல்லா சின்ன வயசு பெண்களையும் போல பத்திரிகைகள் படிப்பது, சினிமா பார்ப்பது, சிநேகிதர்கள் வீட்டுக்கு சென்று வருவது, ரேடியோவில் விவித் பாரதி சினிமா பாடல்கள் கேட்பது, ஒரு மண்ணாகட்டியும் கூடாது. எல்லாம் தவறான காரியங்கள், செய்யத்தகாதவை. 2 வேளையும் நியூஸ் கேட்கலாம், போனால் போகிறதென்று நல்ல கர்நாடக இசை கச்சேரிகளை கேட்கலாம். அவ்வளோதான். என்ன வாழ்க்கை இது? ஜெயில் கைதிகளுக்கு கூட இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும் போல தோன்றுகிறது. இவர் ஏன் இப்படி இருக்கிறார்? ஒரு தரம் வகுப்பு மாணவிகள் எல்லோருமாக சேர்ந்து தஞ்சைக்கு பிக்னிக் போன போது தானும் உடன் செல்ல கேட்டதும், தனியாக உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு தெரியல, அப்புறம் என் வீணாக கேட்குற என்று இவர் பதில் சொன்ன பிறகு இவள் இங்கே போகட்டுமா அங்கு செல்லட்டுமா என்று ஆசையுடன் கேட்கிறதை அடியோடு நிறுத்தி கொண்டு விட்டாள். வகுப்பில் இவளுக்கு பேர் துறவி. சுதாவா, அவட்ட ஒரு பேச்சும் வச்சுக்காத, சரியான கேசவா என்று செலுத்தார்கள். இந்த வயசில் துளி ஆசை இல்லாமல் எப்படி சன்னியாசியாக இருக்க முடியுறதோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். சரியான ஜடம் சுதானி என்று பழித்தார்கள். அத்தனையும் கேட்டுவிட்டு வாயை திறக்காமல் சுதா நகர்ந்து விடுவாள். தாங்க முடியாதது போல போனால் வீட்டுக்கு வந்து பாத்ரூமில் சத்தம் போடாமல் அழுவாள். அவளை ஒத்த மாணவிகள் எல்லாம் ஜீன்ஸ், பனியன் அல்லது நைலக்ஸ் சாரியில் பவனி வந்தால் இவள் மட்டும் போர்த்தின காட்டன் புடவையில் வகுப்புக்கு வருவாள். கல்லூரியில் சேர்ந்த இந்த 2 வருஷங்களில் அவள் கேன்டீன் பக்கம் போன நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். மதியத்துக்கு சமையல்காரமாக பால் தயிர் விட்டு பிசைந்து கொடுக்கும் தயிர் சோறு தான் அழுக்காமல் சலிக்காமல் நித்தமும். என்னமோ தெரியவில்லை, சில நாட்களாக என்ன வாழ்க்கை இது என்று மனசு ரொம்பத்தான் வெறுத்து போயிருக்கிறது. எதுவும் சுவாரஸ்யம் இல்லை. யாருடனும் நின்று ஒரு வார்த்தை பேசக்கூட விருப்பமில்லை. எரிச்சல், அலுப்பு, சலிப்பு, மிஞ்சி போனால் அழத் தோன்றுகிறது. எதுவும் செய்ய தெரியாத கையாலாகத்தனத்துடன் கூண்டுக்கிளி மாதிரி இப்படி வாழ வேண்டுமா? மனசு இருந்த இருப்பில் மதியம் சாப்பிடக்கூட சுதாவுக்கு பிடிக்கவில்லை. கொன்றை மரத்தில் அமர்ந்து உல்லாசமாய் கத்தி தீர்த்து கொண்டிருந்த காக்கைகளுடன் டப்பாவோடு சோற்றை கவிழ்த்தாள். அவை யாருக்கும் பயப்படாமல் ஆனந்தமாக குரல் எடுத்து பேசி சாப்பிட்டு மகிழ்வதை தள்ளி நின்று பார்த்தால். ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு வகுப்பை பார்க்க நடந்து விட்டாள். மாலையில் 4 மணிக்கு கல்லூரி மணி அடித்ததும் மற்றவர்களின் குஷியான பேச்சில் கலந்து கொள்ளாமல் கீ கொடுக்கப்பட்ட பொம்மை மாதிரி நடந்து வந்து காத்திருந்த ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். சிநேகிதிகள் இல்லை. இப்படி சொல்வது உண்மையான வார்த்தை இல்லை. சிநேகிதத்துடன் பழகுபவள் தானே சிநேகிதி. இவள் யாருடன் சிநேகத்துடன் பழகுகிறாள்? அவளுக்கு நான் சிநேகிதி என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்ள யார் வீட்டுக்கும் இவள் போகக்கூடாது, யாரும் இவள் வீட்டுக்கும் வரக்கூடாது. அப்புறம் இவள் சிநேகிதத்தை எவள் விரும்புவாள்? சக மாணவிகள் கூட்டமாய் நின்று நாளை மறுநாள் கிராண்ட் அணைக்கட்டிற்கு செல்லப்போகும் பிக்னிக் பற்றி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க, பிக்னிக்கு போகாத இவள் அந்த பேச்சுக்களில் கலந்து கொண்டால் சிரிக்க மாட்டார்களா? ரிக்ஷாவில் அமர்ந்திருக்கையில் தன் கைத்தறி புடவையும் சுத்தமாய் வெட்டப்பட்ட நகங்களையும் கழுத்தில் பிடரியை கசகசவைத்து சாட்டையாய் தொங்கின பின்னலையும் பார்க்க நச்சென்று ஆத்திரம் வெடித்தது. அவள் லேட்டஸ்ட் கோட்டா ஆர்கன்சா புடவை உடுத்தி காலேஜுக்கு வருகிறாள். நான் இது புடவையா? சல்லா துணியாட்டத்தில் இருக்குது. புடவை உடம்பு மூடுறதுக்கு உடுத்துறது, திறந்து காட்டுறதுக்கு இல்லை. ஞாபகம் வச்சுக்க. நீளமாக வளர்க்கப்பட்ட பாலிஷ் பூசின நகங்கள் என்றால் சுதாவுக்கு கொள்ளை பிரியம். நகத்தை எத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்க? சூர்பனகர் மாதிரி வீட்டு குடும்ப பெண்ணா லட்சணமாக இரு. குடும்ப பெண், அடக்கம், ஒடுக்கம் இவற்றை கேட்டு புளித்து போய்விட்டது. ஊர் உலகத்தில் இல்லாத பண்பாடு, கட்டுப்பாடு. சின்ன பெண்ணுக்கே உரிய ஆசாபாசங்களை, விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தோண்டி புதைத்து விட்டாவது என்ன குடும்ப பெண் பட்டம் வேண்டி கிடக்கிறது. வீடு வந்துவிட்டது. இறங்கி உள்ளே போய் டிஃபன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காஃபி மட்டும் குடித்தாள். அப்பா இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டார், 8:30 ஆகும் திரும்ப என்ற நினைப்பு சிறிது சுதந்திரத்தை தர மொட்டை மாடிக்கு போய் நின்று கொண்டாள். இது நாழிகை தூறிக்கொண்டிருந்த
தூறல் நின்று போய் காலடியில் ஈரம் சிலுசிலுத்தது. தென்றல் மந்தஹாசமாய் முகத்தை வருடியது. பெருமூச்சுடன் கைப்பிடியில் சாய்ந்து கொண்டவள், குட் ஈவினிங் என்று குரல் கேட்டு வேகமாய் திரும்பினாள். அவன்தான், அந்த பக்கத்து வீட்டு ராஜ்குமார் தான். வலுவான புஜங்கள், அடர்த்தியான மீசையுடன் கவர்ச்சியாக சிரித்தான். இவன் பக்கத்து வீட்டுக்கு வந்து 2-3 மாதங்களாயிருக்கும். ஏதோ மருந்து கம்பெனியின் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். மாடி ஒற்றை அறையை இப்படி தனி ஆளுக்கு வாடகைக்கு விட்டு விட்டதில் அந்த வீட்டுக்காரர் மேல் மனோகருக்கு அசாத்திய கோபம். கட்ட கழிச்சடைங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கே, நீ கண்ணில் படாமல் அடக்கம் இருந்துக்க என்று இவளை கண்டித்து வைக்க முடிந்ததை ஒழிய ராஜ்குமாரை அங்கிருந்து கிளப்ப இயலவில்லை. ராஜ்குமார் வெகு கெட்டுக்காரன். முதல் நாளை மனோகரின் கடுவன் பூனை குணத்தை புரிந்து கொண்டு அவளிடமிருந்து எட்டவே இருந்தான். ஆனால் தனிமை கிடைத்தால், சரியான சமயம் வாய்த்தால் சுதாவை பார்த்து சிரிக்கவும் ஹலோ சொல்லவும், பாவங்க நீங்கள் ஹாஸ்டல் வார்டன் கூட உங்கள் அப்பா மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க என்று அனுதாபப்படவும் தவறவில்லை. நிலைமை புரிந்து பரிதாபப்படும் ஒரே ஆத்மா என்ற காரணத்தால் சுதா அந்த பரிவான வார்த்தைகளுக்கு அவ்வப்போது செவி சாய்ப்பது வழக்கம்தான். அப்பா வீட்டில் இல்லையா? அதான் தைரியமாக மாடிக்கு வந்து நிற்கிறீங்களா? பேசியவனை நிமிர்ந்து பார்க்க துணிச்சல் இல்லாமல் சுதா தலை குனிந்து நின்றாள். கேட்குறேன்னு தப்பாக நடிச்சுக்காதீங்க. நேற்று காலையில் உங்கள் வீட்டில் கத்தல் பெருசாக இருந்துச்சே. முதல் நாள் மனோகர் கோபமாக கத்தினது நிஜம்தான். இன்று சுதா மனசு வெகுவாக கசந்து போயிருப்பதற்கு அதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். என் கிளாஸ்மேட் ராமலக்ஷ்மிக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அதனால் கிளாஸ் பூராவையும் சாயங்காலம் 4 மணிக்கு டீக்கு வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா. அதனால் வந்து நானும் போகலாமா? மனோகர் படித்து கொண்டிருந்த திருவாசகத்தை பட்டென்று மூடினான். இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு போகிறது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. இல்லை, பேச விடாமல் மனோகர் கத்தினான். எவ்வளோ இருந்தாலும் சரி, நீ போகக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு புரிஞ்சும் தெரியாமல் தைரியமாக முன்னால் வந்து கேட்குறிய. கொஞ்ச நாளாகவே உன் போக்கு நல்லா இல்லை சுதா. சரியாக படிக்கிறதில்ல, பஜனையில் ஏனோ தானான்னு கலந்துக்கிற, ஏதாவது சொன்னால் முகத்தை தூக்கி வச்சுட்டு சாப்பிடாமல் படுத்துக்கிறேன். என்னதெல்லாம் நான் கவனிக்கல நினைக்கிறியா? ஏதாவது கேட்டு இடித்த புள்ளி மாதிரி நின்றுடு. இன்னொரு தடவை பார்ட்டி கிட்டின்னு கேட்டு வந்தால் நான் ரொம்ப பொல்லாதவன் ஆகிடுவேன். புரியுதா? உள்ளப்போ இனிமேல் தான் பொல்லாதவனாக மாற வேண்டுமா? இப்போது மட்டும் என்ன வாழ்கிறதாம்? கண்கள் துளிர்த்த நீரை மறைக்க வேண்டி அவசரமாய் திரும்பி தன் அறைக்கு வந்துவிட்டாலும் இப்போது ராஜ்குமார் பரிவுடன் வினவியதும் அடக்கிய கண்ணீர் மீண்டும் தெளித்தது. சரி, எனக்கு நீங்கள் கேட்டது தப்புனா மன்னிச்சிருங்க ப்ளீஸ் தான். சாதாரண விஷயத்துக்கு 4 வீட்டுக்கு கேட்குற மாதிரி கத்தினாரேன்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பேச்சை எடுத்தேன். சாரிங்க. யாருமே தன்னிடம் துணியாத கரிசனத்துடன் ராஜ்குமார் பேசுவதாக தோன்ற அன்று முதலாய் எல்லாம் தலைவிதிங்க, யாரை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம் என்று சின்னதாக சுதா புலம்பினாள். இந்த புலம்பல் அவர்களுக்கிடையே ஒரு நெருக்கமான பந்தம் உருவாக விதையாக இருக்க அடுத்து வந்த நாட்களில் அந்த பிணைப்பு யார் கண்ணிலும் கவனத்திலும் படாமல் மளமளவென்று வளர்ந்தது. ராஜ்குமார் கெட்டிக்காரன் மட்டுமல்ல, ஏமாகாதகன் கூட. ரங்கசாமிக்கு 1-2 என்று கையில் கொடுத்து தாஜா பண்ணி விட்டதில் கல்லூரிக்கு போகும் வரும் வழியில் சில நிமிஷங்கள் ரிக்ஷாவை மறைவான இடத்தில் நிறுத்தி அவர்கள் மனம் விட்டு பேசிக்கொள்ள வாய்ப்பு கொடுக்க ரொம்ப சீக்கிரமே வெறும் சிநேகிதமாக இருந்த நட்பு காதலாக மாறி ஆணிவேர் விட்டுக்கொண்டு ஸ்திரப்பட்டு போனது. தொடரும்.